சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்தது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல் என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சண்டிகரில் மேயர் தேர்தல் நடைபெற்றது. இது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் விஷயம் என்று கூறப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனது கண்டனத்தை இதன் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் செயலாக இதை பார்ப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சண்டிகர் மேயர் தேர்தல் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கடுமையாக சாடினார். பிறகு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் செயலாக பார்க்கப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதி கருத்தை பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, சாதாரண கண்டனமாக இதனை நாம் மற்ற வழக்குகள் போல இதனை நாம் கடந்து போக முடியாது. ஏனென்றால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டியதாக உள்ளது. முதல்ல இந்த விஷயம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் பார்வையாளர்களுக்கு இந்த வழக்கின் விவரமே தெரியும். சண்டிகர் மேயர் தேர்தல் நமக்கு நடந்தது தெரியும். இதுல ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் அதிக இடங்கள் இருக்கு. அவங்க காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணியும் அமைச்சிருக்கிறாங்க. சோ வெற்றி அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல கிட்டத்தட்ட 8 வாக்குகள் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல இருந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளர் சண்டிகர் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் விட மிக மோசமான விஷயம், அந்த அறிவிப்பு செஞ்ச தேர்தல் அதிகாரி ஆன் ரெக்கார்ட், அதாவது வீடியோ கேமராக்கள் அத்தனையும் ஒளிபரப்பு ஆகிட்டு இருந்த பொழுதே அந்த பேலட் வாக்கு சீட்டுகள்ல தனது பேனா மூலியமா எதையோ அடிச்சு திருத்தறத ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம உடனடியா அவர் அந்த இடத்தை விட்டு ஏன் அந்த 8 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதுன்ற எந்த விஷயத்தையும் சொல்லாம உடனடியா அவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தாரு. எழுந்த உடனே வெற்றி பெற்றார்னு அறிவிக்கப்பட்ட பாஜகவுடைய அந்த வேட்பாளரை அந்த சீட்ல உட்கார வச்சு ஆரவாரம் பண்ணப்பட்டது. இது எதையுமே தேர்தல் நடத்தும் அதிகாரி தடுத்து நிறுத்தல, கேள்வியும் கேட்கல. இந்த சூழல்ல தான் உச்சநீதிமன்றத்துல ஆம் ஆத்மி கட்சி கவுன்சிலர்கள் சார்பா மேல்முறையீடு அப்படின்றது மனு தாக்கல் அப்படின்றது செய்யப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல இந்த வழக்கு இப்போ விசாரிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த வீடியோக்களை தலைமை நீதிபதி தனது ஸ்கிரீன்ல பாக்குறாரு. எஸ்பெஷலி அவரு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி எந்த இடத்துல வாக்குச்சாவடியில சீட்டுகள்ல திருத்தம் செய்யறாரு, எந்த நேரத்துல அவர் எழுந்து போறாரு, அவர் எழுந்து போனதுக்கு அப்புறமா அந்த அவையில என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்து தலைமை நீதிபதி கடும் கோபம் அடைகிறாரு. சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்திருக்கிறது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் சம்பவம் அப்படின்னு தனது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் செயலாகத்தான் இதனை நான் பார்க்கிறேன் அப்படின்னும் அவர் கூறியிருக்கிறாரு. தேர்தல் நடத்தும் அதிகாரி சண்டிகர் மேயர் தேர்தல்ல அந்த வாக்குச்சீட்டுகளை சிதைச்சிருக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி இப்படிதான் ஒரு தேர்தல் நடத்துவாரா? நிச்சயமா அந்த நபர் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தலைமை நீதிபதி கூறியிருக்கிறாரு. செல்லாத வாக்குகளாக இருக்கட்டுங்க, அப்படி இருந்தாலும் கூட அதுல திருத்தத்தை மேற்கொள்றதுக்கு தேர்தல் அதிகாரிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது எல்லாம் அந்த அதிகாரிக்கு தெரியாதா? மத்திய அரசு சார்பில் ஆஜராயிருந்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவை நோக்கி பேசின தலைமை நீதிபதி போய் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி கிட்ட சொல்லுங்க, உச்ச நீதிமன்றம் அவரை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு. சோ ரொம்ப வருஷமா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவ்வளவு கோபம் அடைகிறது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் அவ்வளவு சுலபமா வராது. அதுவும் உச்ச நீதிமன்ற தலைமை சந்திரசூடை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு மாதிரி சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அப்படின்றதுதான் இருக்கும். அவர் ரொம்ப மரியாதையா வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவராக தான் இது வரைக்கும் அறியப்பட்டிருந்தார். பட் இன்னைக்கு அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது மிக மிக கடுமையானதா இருக்கிறது அப்படின்றத நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹியர் ஆஃப்டர் அந்த சண்டிகர் கார்பரேஷன் இதுக்கப்புறம் ஏதாவது கூட்டம் நடத்துறதுக்கு ஏதாவது டேட் ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அத்தனை கூட்டங்களும் டெஃபர்ட் பண்ணப்படுது, அதாவது ஒத்தி வைக்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா சண்டிகர்
மேயர் கூட்டம், மாநகராட்சி கூட்டம் நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ சென்னை ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட பஞ்சாப், ஹரியானா ஹைகோர்ட் இந்த சம்பந்தமான அத்தனை ஆவணங்களையும், இந்த வீடியோ ரெக்கார்டுகள் உள்ளிட்ட எல்லா ஆவணங்களையும் பத்திரப்படுத்தி வைக்குமாறும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்குது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். சண்டிகர் மேயர் கூட்டத்தை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. பாஜகவை சேர்ந்த சண்டிகர் மேயர் மாநகராட்சி கூட்டம் நடத்துவதற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது.